இந்த வெயில் நேரத்துக்கு குழம்பு ஊற்றி சாப்பிடவே பிடிக்காது. மைல்டான காரத்தோட நல்லா கறி மசால் வாடையோட தக்காளி சூப் எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாமா? அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஊற வச்சுருங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். அதுக்கு நம்ம கொஞ்சம் பொடி ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிளகு 1 ஸ்பூனு, ஜீரகம் 1 ஸ்பூனு, ஒரு 10 பல் அளவுக்கு வெள்ளைப்பூடு சேர்த்து நல்லா இடித்து எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை குக்கரில் சேர்த்துக்கோங்க. ஒரு 4 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 4 டம்ளர் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இந்த பச்சை மிளகா காரம் மட்டும்தான், நம்ம மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல. ஒரு 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி அதையும் அதோடு சேர்த்துக்குங்க. ஒரு 6 தக்காளி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. நாட்டு தக்காளினா ஒரு 4 தக்காளியே போதுமானது. நான் பெங்களூர் தக்காளி பிணைஞ்சி விட்டுருக்கேன், அதனால் ஒரு 6 தக்காளி பிணைஞ்சி விட்டுக்கோங்க. புளிப்பு இது கம்மியாக தான் இருக்கும். நம்ம கடைசியாக வேணால் லெமன் கொஞ்சம் புளிஞ்சிக்கலாம். இது வேணான்னு நினைக்கிறேன். கரெக்டாக தான் இருக்கும் புளிப்பு. புளிப்பு தேவைப்படுறவங்க ஒரு அரை லெமன் லாஸ்ட்டாக தாளித்து விட்டதுக்கப்புறம் புளிஞ்சிக்கலாம். நம்ம இடித்து வச்ச மிளகு ஜீரகம் வெள்ளைப்பூடு அந்த பொடியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்குங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லியும் சேர்த்துட்டு குக்கர் மூடி போட்டு ஒரு 10 விசில் கிட்ட விட்டுருங்க. அது நல்லா குழைவாக வெந்து வரணும். 10 விசில் வந்ததுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த அளவில் ரெடியாக இருக்கும். வேகலைன்னா நம்ம மத்து போட்டு கடைஞ்சிக்கலாம். இது நல்லா வெந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம். இப்போ பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கொஞ்சம் சோம்பு, கல்பாசி எல்லாம் சேர்த்து தாளித்து விட்டுக்கலாம். கொஞ்சமாக கடலெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க கறி மசால் பொருள் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலையும் சேர்த்து பொன்னிறமாக பொரிஞ்சு வரவும் அதையும் அந்த சூப்போடு சேர்த்துக்குங்க. தாளிப்பு சேர்த்த உடனே மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்போ தான் அந்த ஸ்மெல்லெல்லாம் வெளியே போகாமல் இருக்கும். இப்போ கமகமன்னு நல்லா வாசனையாக தக்காளி சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது சூடான சாதத்தோடு சாப்பிட்லாம். ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் சூடான சாதம் வச்சு எங்கள் வீட்டில் சேப்பங்கிழங்கு ரோஸ்ட் பண்ணியிருந்தோம். அதோடு சாப்பிட்டேன். ரொம்ப நல்லா வந்துருந்துச்சு, நல்லாவும் இருந்துச்சு. நீங்களே இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.